இன்று நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை குழுவின் பொழுது சென்னையில் பெய்யக்கூடிய அந்த மழையினுடைய அந்த வெள்ளம் காரணமாக அதிமுக சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அதிமுகவுடைய அமைச்சர்களும் பதில் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என வாக்குறுதி அளித்ததும் சமீபத்தில் பெய்த மழையில் சென்னை மீண்டும் திமுக ஆட்சிதான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் வெள்ள பாதிப்பின் போது அரசின் சார்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு மழை வருவதற்கு முன்னதாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டதெனவும் தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களும் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அதிகப்படியான மழை பெய்த போதிலும் 3 நாட்களுக்குள் முழுவதுமாக சீர் செய்யப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். மேலும் கொரோனா வார்டுக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து நலம் விசாரித்தவர் முதலமைச்சர் என சுட்டிக்காட்டிய அவர் சென்னையை சிங்கப்பூர் போல் மாற்றி இருப்பதாகவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் 1400 கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு மழைநீர் வடிகால் வாழ்வாய் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் முடிக்கப்பட்டதாக கூறியிருந்தார். ஆனால் தற்போது இந்த மழை வெள்ள பாதிப்பின் பொழுது சென்னையில் தண்ணீர் தேங்காது என்கின்ற வாக்குறுதி அளித்தது பொய்யானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.